ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, பணம் சேமிக்க 5 முக்கியமான வழிகளை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் பண்ண வேண்டியது ஃபேமிலி பட்ஜெட் போட்டுக்கணும். 2வது செலவுகளை குறித்து வச்சுக்கணும். 3வது செலவு போக சேமிக்கிறதா, சேமிப்பு போக செலவு பண்ணுறதான்னு தெரிஞ்சுக்கணும். 4வது வருமானம் பத்தவில்லை என்ன பண்ணுறது. 5வது சேமிக்கும் பணத்தை எதில் நம்ம செலவு செய்யலாம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த 5 டாப்பிக்கை நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டில் பார்க்கலாம். அதில் 4 வகையாக பிரிக்கலாம். பணம் சேமிக்க முக்கிய வழிகள் ஒன்று, அதை 4 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வருமானம் உள்ள இளையோர். குறைந்த செலவு, இவர்களுக்கு குறைந்த செலவே இருக்கும், அதிகமாக சேமிக்கவும் முடியும். 2வது ஒரு நபர் வருமானம் அல்லது 2 நபர் வருமானம், நிறைய பொறுப்புகள். ஒரு ஃபேமிலியில் 2-3 இந்த இடத்துல நிறைய பொறுப்பு மற்றும் செலவுகளும் உள்ளது. 4வது பென்ஷன் நபர், மருத்துவ செலவு, குறைவான செலவு. மாத்திரை வாங்குறதுக்கு மட்டுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் பென்ஷன் நபர்கள்னு போட்டிருக்கு. இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க தான் இளையோர். கல்யாணம் ஆகாதவங்க, பொறுப்பு குறைவாக இருப்பவங்களுக்காக இது குறைந்த செலவு, அதிக லாபம், அதிக சேமிப்பு. அதே ஒரு நபர் அல்லது 2 நபர் இருக்கிறவங்களாக இருந்தால் நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா செலவுகளும் அதிகமாக இருக்கும், சேமிப்பு குறைவாக இருக்கும். இதே 4வது பென்ஷன் நபர், மருத்துவ செலவு, குறைவான செலவு. அப்படி ஏன்னா மாத்திரைக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஜாஸ்தி. 2வது செலவுகளை குறிப்பது. நாம் அன்றாட பண்ணுற செலவுகளை நோட் பண்ணிக்கணும். தின செலவாகட்டும், வார செலவு, மாத செலவு, இது மாதிரி ஒவ்வொரு செலவுகளையும் நம்ம அப்பப்போ குறித்து வச்சுக்கணும். இப்போ தின செலவில் நம்ம திடீர் செலவு, யாராவது விருந்தாளிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா திடீர்னு பால் வாங்குறது, ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக செலவு குறித்து வச்சுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எக்ஸட்ரா ஏதாவது சாமான் திடீர்னு வாங்கும்போது அந்த இதெல்லாம் 5 ரூபா தானே 2 ரூபா தானேன்னு விட்டுறாமல் எல்லா கணக்குமே நம்ம நோட் பண்ணி சின்ன சின்ன செலவுகளையுமே நோட் பண்ண வைக்கும்போது நம்ம சின்ன செலவு தானே நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்து மாத செலவில் வாடகை, பால், மளிகை, இபி பில், கேஸ், லோன், இஎம்ஐ, மொபைல் ரீசார்ஜ், இது மாதிரி நாம் மாதம் என்ன செலவு பண்ணமோ அதை நோட் பண்ணி அதுக்கான தொகையை முதல்ல நம்ம அந்த மாத சம்பளம் வந்தோடனே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு தான் நம்ம சேவிங்ஸாக பண்ணணும். நம்ம மாத செலவில் குறைவாக இருக்கிற மாதிரி முடிஞ்சளவு நம்ம கம்மியாக செலவு பண்ண ஆரம்பிக்கணும். வார செலவில் காய்கறி, நான்வெஜ்ன்ட்டு நம்ம எவ்வளோ காய் வாங்குவோம், நான்வெஜ் எவ்வளோன்ட்டு, ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்குள்ளே தான் வாங்கணுன்ட்டு நமக்கு ஒரு கட்டுப்பாடோடு நாம் செலவுகளை செய்யணும். அதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். நம்ம நோட் பண்ண தான் நம்மளால் இந்த மாதத்தில் இந்த செலவு பண்ணியிருக்கோம், இதுக்காக அடுத்த மாதம் இந்த செலவு கம்மியாக இருக்கா கூடியிருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். நம்ம நோட் பண்ணி வைக்கிறது நம்மளோட செலவுகளை அடுத்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக நமக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். 3வது வருமானம் நமக்கு வர சம்பளத்தில் செலவு போக சேமிக்கிறது சரியா, இல்லை வருமானம் வந்தோடனே சேமிப்பு போக செலவு பண்ணுறது சரியான்ட்டு தான் ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த குழப்பத்துக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம சேமிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. அது ரொம்ப அவசியமானதாகவும் கூட. நம்ம சேமிக்கிறது கூட சிறு சிறு செலவு கூட நமக்கு எதிர்காலத்தில் சேமிப்பாக தான் வரணுமே தவிர்த்து அது செலவாக ஆகக்கூடாது. அடுத்தது 4வது டாபிக் வருமானம் பத்தலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளோட முந்தைய சம்பளத்தில் செலவு கணக்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது போன மாதம் இல்லை போன வருஷத்தோட கணக்கு நம்ம வச்சு இந்த மாதத்தில் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா போன மாதம் அதே செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதம் அதே செலவு பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்மளோட செலவு அதிகமாகத்தானோ ஆயிடுச்சுன்னா நம்மளோட வருமானம் பத்தலை. அதனால் நம்ம வருமானத்தை அதிகரிக்க ஏதாவது சைடில் இன்கம்மாக நாம் ஏதாவது கெயின் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை நம்ம வருமானத்தை அதிகப்படுத்த ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணணும். அடுத்த 5வது டாபிக் சேமிக்கும் பணத்தை எதில் செலவு செய்யணும். அதாவது ட்ரெஸ்ஸு, வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹோட்டல், ஆடம்பர செலவு, அனாவசிய செலவு,
இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம துணி போடுறது, வீட்டு உபயோகிச்ச பொருட்கள் ஏதாவது சின்ன சின்ன சாமான் வாங்குறது, ஹோட்டலில் எங்கேயா மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட போகிறது, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த அலங்காரம் பண்ணணும், வீட்டுக்கு இப்படி அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் நிகழ்கால செலவு அல்லது சேமிப்புன்னு கூட சொல்லலாம். நமக்கு தேவைன்னு தான். ஏன் நான் இந்த செலவு இல்லை சேமிப்புன்னு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ட்ரெஸ்ஸு, வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் தேவைப்படும். அது ஒரு சேமிப்பு தான். அந்த சேமிப்பை வச்சு தான் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அது நிகழ்கால செலவு. இதே வீடு, காரு, பைக்கு, நகை, லேண்டு இந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா அது எதிர்கால சேமிப்புக்காக நாம் சேமிக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அது மாதிரி வாங்குறது வந்து நமக்கு மகிழ்வான வாழ்க்கைக்கும், கார், வீடு, பைக், நகை, லேண்ட் இதெல்லாம் வாங்கும்போது அதெல்லாம் என்னடா பெரிய தொகையாக இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது இதெல்லாம் எதிர்கால சேமிப்புக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இது மாதிரி கூட ஒரு சேமிப்பை கூட கருதலாம். இந்த விஷயங்களை எதிர்கால சேமிப்பு என்றும் கூட கூறலாம். பணம் சேமிக்க 5 முக்கிய வழிகளில் வந்து ஃபேமிலி பட்ஜெட்டில் நம்ம ஃபேமிலி பட்ஜெட் போட்டு மிச்சத்தை சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். செலவுகளை நம்ம குறிப்பாக அப்பப்போ நம்ம நோட் பண்ணிடணும். செலவு போக சேமிக்கிறதா, சேமிப்பு போக செலவு பண்ணுறதான்ட்டு நம்மளோட வருமானத்தை பொறுத்து நாம் அதை சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். வருமானம் பத்தலைன்னா வருமானம் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சிக்கணும். சேமிக்கும் பணத்தை எதில் நாம் செலவு செய்யலாம், எந்த செலவு பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்ட்டு, எதிர்காலத்துக்கு நல்லது, இப்போ இருக்கிற காலத்துக்கு எது நல்லதுன்ட்டு நம்ம யோசித்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளாலையும் பணத்தை ஈஸியான வழிகளில் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்மளோட சிறு சிறு சேமிப்பு கூட தான் அது நமக்கு பெரும் தொகையாக ஒரு எதிர்காலத்துக்கு நமக்கு அது ரொம்ப பெரிய தொகையாகவும் நமக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.